தாகம் எடுத்துச்சான். ஆனா தண்ணி எங்கேயுமே கிடைக்கலையா. காக்காவும் தண்ணி எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு தேடி பார்த்துச்சான். ஆனா கிடைக்கவே இல்லையா. தூரத்துல ஒரு ஜக்ல தண்ணி இருந்துச்சான். ஆனா காக்காவால அதால குடிக்கவே முடியலையா. தண்ணி அடியில இருந்ததால காக்காவுக்கு தண்ணி குடிக்க எட்டவே இல்லையா. என்ன பண்ணலாம் அப்படின்னு காக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறமா தூரத்துல கல்லா கடந்துச்சான். அந்த கல்லை எடுத்து ஜக்குக்குள்ள போட்டோம்னா தண்ணி நிறைஞ்சிரும், கல்லு கீழே போயிடும், அப்படியே தண்ணியை குடிச்சுக்கலான்னு காக்கா பவுல்ல ஒவ்வொரு கல்லா போட்டுச்சான். இப்படியே கல்லை போட போட ஜக்கு நிறைஞ்சிருச்சான். கீழே கல் போயிருச்சான். தண்ணி ஃபுல்லா கீழே இருந்து மேலே வந்துருச்சான். காக்காக்கு ரொம்ப ஹாப்பியா. அதுக்கப்புறமா காக்கா தண்ணி நல்லா குடிச்சுச்சான். தண்ணி குடிச்சதுக்கப்புறம் காக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சான். காக்கா எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி தாகம் எடுக்கலையா. ஹாப்பியாக பறந்து போகலாம் அப்படின்னு நினச்சிச்சான். காக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ஓகே, காக்கா கிளம்ப போகுது. பாய்.